வாங்க அன்பு நேயர்களே, இந்த வாரத்திற்கான மகர ராசிக்கான பலன்களைத்தான் பார்க்க போகிறோம். 17/7/2025க்கு பிறகும் 23/7/2025க்குள் உங்களுக்கான ராசி பலன்கள், கிரக நிலைகள், அதேபோல் பரிகாரங்கள், நட்சத்திர பலன்களை பற்றி எல்லாம் நாம் இங்கு விரிவாக பார்ப்போம். மகரத்தை பொறுத்தவரை நமக்கு மகரத்தில் 3 நட்சத்திரங்கள் உள்ளன. மகரத்தில் முதல் நட்சத்திரம் உத்திராடதி 2, 3, 4 பாதம். இரண்டாவது நட்சத்திரம் திருவோணம், மூன்றாவது அவிட்டம் 1, 2 பாதம். இப்பொழுது நட்சத்திரத்திற்கு முன்னால் உங்களுக்கான கிரக நிலைகளை பார்ப்போம். கிரக நிலையை பொறுத்தவரை தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி வக்கிரத்துடன் காணப்படுகிறார். அதே போல் உங்களுக்கு ராகுவானவர் தைரிய வீரிய ஸ்தானத்திலும், சந்திரன் பஞ்சமி ஸ்தானத்தில் காணப்படும் வேளையில் சுக்கிரன் ரண ரூண ரோகஸ்தானத்தில், குரு கலத்திரஸ்தானத்தில், சூரியன் புதன் வக்கிர ஸ்தானத்தில், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், கேது என கிரக நிலைகள் உள்ளன. இப்படி இருக்கும் கிரக நிலைகளில் உங்களுக்கான கிரக மாற்றம் பொறுத்தவரை 17/7/2025 ஜூலையில் உங்களுக்கான மாற்றம் என்பது புதன் பகவான் கலத்திரஸ்தானத்திலிருந்து ரண ரூண ரேகஸ்தானத்திற்கு மாறுகிறார். இப்படி மாறுறப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, அதே போல் நட்சத்திர பலன்கள் என்ன, அதே போல் இதற்கான பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம இப்போ விரிவாக பார்க்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடுமாற்றமும் ஒரு காலதாமதமும் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எந்த செயலை செஞ்சாலும் ஒரு தடுமாற்றமும் அதில் ஒரு காலதாமதம் இந்த காலத்தில் தவிர்க்க முடியாத ஒன்றாக பார்க்கப்படுறவல்ல. நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கான காலமும் நேரமும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்கள் வார்த்தையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு மதிப்பு இருக்குது. இந்த காலத்தில் இது மாதிரி தடைகள் இருந்தாலும் உங்கள் வார்த்தைக்கான மதிப்புகளும் மரியாதைகளும் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்திலையும் சரி, அதே போல் வெளி உலகத்திலையும் உங்கள் பேச்சுக்கும் மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது இந்த காலத்தில் அதிகரிச்சே காணப்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காதவங்க கூட பார்த்தீங்கன்னா உங்கள் கூட தேடி பேசும் காலமும் நேரமும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நீங்கள் ஏற்றம் காண போகிறீங்க. அதனால் உங்களுக்கு ஏற்றம்ங்கிறது இந்த கால நேரத்தில் தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கால நேரத்தில் கொஞ்சம் வாய் அடக்கத்தோட, வார்த்தை அடக்கத்தோடு இருக்கிறது நல்லது. அப்படி இருக்கப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், வர வேண்டிய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு குறையும். அதே போல் உங்களோட சொத்து, வண்டி, வாகனம் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த கால நேரத்தில் கொஞ்சம் பாதுகாப்பாகவும் கொஞ்சம் கவனமாகவும் அதில் இருக்கிறது நல்லது. ஏன்னா கவனமாக இருக்கிறப்போ உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் அதுலேயும் வரதை எளிதில் தடுக்க முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தொழில் இல்லை வியாபாரம் அது மாதிரி நிகழ்வுகள் செஞ்சிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் வியாபாரம் பெருகிறதுக்கான காலமும் நேரமும் வந்துருச்சுன்னு சொல்லலாம். இப்படி இருக்கிற சூழலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் மேன்மை அடைய போகுது. உங்கள் தொழில் மேன்மை அடைகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் லாபமும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தொழில் மேம்படுறப்போ உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக போகுது. அதே போல் நீங்கள் ஏதாவது வேலையில் இருந்தீங்கன்னா உங்கள் உயர் அதிகாரி சொல்கிற பேச்சை கேட்டு நடக்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி செய்கிறப்ப என்ன ஆகுன்னா உங்கள் வேலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அதே போல் அவருக்கும் உங்கள் மேலே ஒரு நல்ல எண்ணம் வர்றதுக்கான வாய்ப்புகளையும் சூழலையும் இது உங்களுக்கு சிறப்பாக உருவாக்க போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் வேலைகள் நீங்கள் செய்கிறீங்க இல்லையா, அவங்க கொடுக்குறத, அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் வர்றதுக்கான காலமும் நேரமும் இப்போ வந்துருச்சு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் சிறு சிறு மனத்தாங்கல்கள் அங்கங்கே இருக்கலாம். சிறு சிறு மனத்தாங்கல்கள், சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வெற்றியும் மகிழ்ச்சியும் குதூகலமாக இருக்கிறதுக்கான காலமும் நேரமும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஆண்களை பொறுத்தவரை இப்படி இருக்கிறனால பெண்களுக்கும் இதே மாதிரி தான் நிலைமை இருக்கிறனால முக்கியமாக பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நகை இது மாதிரி பொருட்களையோ இல்லை உங்கள் வீட்டு பொருட்களையோ கொஞ்சம் இந்த கால நேரத்தில் கொஞ்சம் சிறுத்தை எடுத்து கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பார்த்துக்கிறது நல்லது. எதுலேயும் அதே போல் ஒரு கவனமான சூழ்நிலையோடு செயல்படுறது உங்களுக்கு இந்த கால நேரத்தில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களா
உங்களுக்கு வாய்ப்புகள் வர மாரியே இருக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா, அங்க இங்கன்னு மாறி மாறி போயிட்டு இருக்க மாரி இருக்கும். இந்த கால நேரத்தில பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா ஒண்ணும் நடக்கவும் மாட்டேங்குது, நடக்காம இருக்கவும் மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்கலாம். ஆனா பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தோட கடைசியில இந்த மனநிலை மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த கிரக மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்க போது. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அரசியல்ல இருந்தீங்கன்னா, உங்க மேல் இடம் இருக்காங்க இல்லையா? அவங்ககிட்ட நீங்க கொஞ்சம் பார்த்து பேசுறது நல்லது. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு சில வார்த்தைகளால உங்க நோகடிக்கிறதுக்கான காலமும், நேரமும் இது அப்படின்னு சொல்லலாம். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நீங்க தாண்டி போனா தான் இந்த அரசியல் களத்தில இருக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச நிதர்சனமான உண்மை. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ இருக்க நிலைமைய பற்றி கவலைகள் உண்டாகலாம். என்னடா நான் எனக்கு பதவி உயர்வு எதுவுமே வரமாட்டேங்குது. அதே இடத்திலேயே ரொம்ப நாள் இருக்கனே அப்படிங்கிற மாரி எண்ணமும் வரதுக்கான வாய்ப்புகளும், சூழலும் இருக்கு. அதேபோல இந்த கிரக மாற்றம் முடியிறப்போ, இந்த மாதத்தோட முடிவுல உங்களுக்கு வர கிரக மாற்றங்கள், அதை மேல் நோக்கி கொண்டு வரதுக்கு அதாவது உங்களோட இப்ப இருக்க நிலைமைய மாத்துறதுக்கான நேரத்தையும், காலத்தையும் இதுல வந்து உங்களுக்கு கொண்டு வரப்போகுது. அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பான ஏற்றங்கள் உங்களுக்கு இந்த கால நேரத்துல வரப்போகுது. இப்படி அரசியல், கலைத்துறை இது மாரி எல்லாம் சூழ்நிலை இருக்கிற நேரத்துல, உங்களுக்கான பரிகாரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பரிகாரங்கள பொறுத்தவரைக்கும் சிவனையும் வணங்குறது ரொம்பவே நல்லது. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, சிவனை நீங்க எப்படி வணங்கலாம் அப்படின்னு வந்து நம்ம சொல்றது பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து சனிக்கிழமைகள்ல விளக்கு போட்டு அதாவது குறிப்பா நெய் விளக்கு போட்டு சிவனையோ, பெருமாளையோ வணங்குறது நல்லது. அது மட்டும் இல்லாம பிரதோஷம் இந்த பார்த்தீங்கன்னா, பிரதோஷம் தோறும் நீங்க சிவ ஆலயத்துக்கு போறப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து மேம்பட்ட மேம்பாடுகள் இந்த கால நேரத்தில கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதேபோல இந்த கால நேரத்தில நீங்க வந்து சிவன் கோயிலுக்கு போனா கூட வந்து சனிய வழிபடுறது ரொம்பவே நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து, உங்களுக்கு சனி பகவான் வக்கரம் அடையிற காரணத்தால அவருக்கு வந்து புடிச்ச நெய் விளக்கு ஏத்தி வணங்குறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாம காகத்திற்கு நீங்க உணவு படைக்கிறப்ப அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேற்கொண்டு நல்லதை கொண்டு வரும். குறிப்பா எத உங்களுக்கு குறைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எப்ப பார்த்தாலும் ஒரு அலைச்சல் சூழ்நிலை இருக்கு இல்லையா? அந்த அலைச்சல் சூழ்நிலையை அது குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதேபோல உங்க மனதில ஏற்பட்ட ஒரு சஞ்சலம் அதுவும் பார்த்தீங்கன்னா, தீங்குறதுக்கான ஒரு வழி வகையா பார்க்கப்படும். அதே நேரத்தில உங்களுக்கு இந்த காலத்து நேரத்தில வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த வேலை அளவு குறையறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த சனி பகவான் அது மட்டும் இல்லாம, நீங்க சிவன் பெருமாளை வணங்குறப்போ உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அதிகமா நடக்கிறதுக்கான வாய்ப்புகளையும், சூழலையும் இது உருவாக்கும். அது மட்டும் இல்லாம, நீங்க கடவுள வணங்குறப்போ உங்க ராசி நட்சத்திரம் எல்லாம் மாறி இருந்தா கூட, அது மாறுறதுக்கான சூழ்நிலையும் கடவுள் வந்து உங்களுக்கு அருளா வழங்கட்டும். இதே நேரத்தில நம்ம வந்து நட்சத்திர பலன்கள் பார்க்கலாம். நட்சத்திர பலன்களை பொறுத்தவரை உத்திராடதி 2, 3, 4 பாதம். இந்த நட்சத்திரத்துக்கான கிரக நிலைகளை சார்ந்து எப்படி இருக்கு பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பணம்ங்கிறது வந்து ஒரு தடையா இருக்காது. அதேபோல நீங்க எதிர்பார்த்தத விட பணம்ங்கிறது அதிகமா கிடைக்கும். அதனால உங்களுக்கு வந்து பணத்தை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில உங்களுக்கு வந்து சிறப்பா இருக்கும். அதேபோல நீங்க வந்து ஒரு வேலையில இருக்கீங்களோ, இல்ல ஒரு தொழில்ல இருக்கீங்கன்னா பார்த்தீங்கன்னா, எதையும் துணிந்து செய்ற காலமும், நேரமும் வந்துருச்சுன்னு சொல்லலாம். அதனால நீங்க வந்து இதுவரை எதுக்காவது தயக்கம் காட்டியிருந்தீங்கன்னா, அந்த தயக்கம்லாம் இதுக்கு மேல காட்டவே வேணாம். எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லதா நடக்கிறதுக்கான காலமும், சூழலும் வந்துருச்சுன்னு சொல்லலாம். இப்படி காலமும், சூழலும் வந்த காரணத்தால, நீங்க மேலும் ஏற்றங்களையும், முன்னேற்றங்களையும் இந்த கால நேரத்தில பெறப்போறீங்க அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். அதேபோல வந்து உங்க சக ஊழியர், இல்ல வந்து மேல் அதிகாரி இருக்காங்க இல்லையா? அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நன்மைகள் அதிகமா உண்டாகும். நன்மைகள்ன்னு பார்க்கிறப்போ உங்களுக்கான சிறப்பான ஏற்றங்கள் இந்த கால நேரத்தில உண்டாகும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அதேபோல குடும்பத்தில இருந்த கருத்து வேறுபாடுகள், கணவன் மனைவியிடையோ, இல்ல தாய் தந்தையோடயோ உங்களுக்கு இருந்ததோ, அதே போல உங்க குழந்தைகளோட இருந்ததோ, அதெல்லாம் மறைஞ்சு துகள் துகளா உடையப் போகுது. உடைஞ்சு போயிட்டு, உங்க வேற்றுமை எல்லாம் நீங்கி, நீங்க எல்லாத்தோடையும் வந்து ரொம்ப அன்பாவும், பாசமாவும் பழகி, பல ஏற்றங்களை இந்த கால நேரத்தில பெறப்போறீங்க அப்படிங்கிறதும் இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த உத்திராடது 2, 3, 4 பாதங்களை பொறுத்தவரை. இதே போல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, திருவோணத்துக்கு எப்படி இருக்கு? திருவோணத்திற்கான அமைப்பு, அதேபோல பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, உங்க குடும்பத்தில இருக்கவங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பான
துணையா இருப்பாங்க. எந்த காரியத்தை நீங்க எடுத்தாலும் அதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்க குடும்பம் உங்கள வந்து பின்னோக்கி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள தாங்கி பிடிக்கிற அளவுக்கு இருப்பாங்க. அதேபோல உங்க மனைவிகிட்ட இருந்து இதுவரை ஆதரவு கிடைக்கலனா கூட இந்த நேரத்திலயும், காலத்திலயும் ஆதரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதேபோல பொன், பொருள் இதெல்லாமே வந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்தில உங்களுக்கு அதிகமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு. அதேபோல புதிய நபர்களோட பழக்கமும், நட்பும் உங்களுக்கு இந்த கால நேரத்தில அமையறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாவே இந்த சூழல்ல உங்களுக்கு காணப்படுது. அது மட்டும் இல்லாம இதே போல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த கால சூழல்ல நன்மைகள் அதிகமா கிடைக்கும். நன்மைகள் அதிகமா கிடைக்கிறதுனால, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏற்றம்ங்கிறது அதிகமாவே காணப்படுது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பணம் குடுத்து வாங்குறதுல வந்து கரெக்ட்டா இருங்க. அதேபோல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத வர பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்க வந்து முற்றிலும் தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது இன்னொரு விஷயமா பார்க்கப்படுது. அதேபோல நீங்க இந்த இந்த நேரத்தில தேவையில்லாம வார்த்தைகளையோ, அதேபோல தேவையில்லாம பேசுறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அதேபோல எந்த விஷயத்தையும் வந்து பதட்டத்தோடயோ, பதறியோ செய்ய வேண்டாம். ஏன்னா, அப்படிங்கிறப்போ பதறுன காரியம் சிதறும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம தேவையில்லாத பேச்சுகள் உங்கள வந்து தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால, நீங்க வந்து கொஞ்சம் கவனமா செயல்படுங்க. அதேபோல வந்து எந்த செயல செய்யறதுக்கு முன்னாடி இருந்தாலும், உங்களுக்கு நலன் விரும்பிகள்னு இருப்பாங்க இல்லையா? அவங்ககிட்ட ஒரு சஜஷன் கேட்கிறதோ, அதேபோல 1க்கு 2, 3 முறை யோசிச்சுட்டு எந்த காரியத்திலயும் காரணத்திலயும் இறங்குறது ரொம்பவே நல்லது. அப்படி இருக்கப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கு வர பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா, குறையறதுக்கான வாய்ப்புகள் மற்றும் சூழல் இப்படி உருவாகப் போகுது. இதன் காரணமா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருந்தாலும், எதிலயும் ஒரு கவனத்தோட செயல்படுறது ரொம்பவே நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அவிட்டம் 1, 2 பாதம். அவிட்டம் 1, 2 பாதத்துக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, பேரும் புகழும் கிடைக்கப் போகுது. யார்கிட்ட இருந்தெல்லாம் கிடைக்கப் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மேல் அதிகாரிகள். உங்களோட மேல் அதிகாரிகிட்ட இருந்து உங்களுக்கான பேரும் புகழும் சிறப்பா கிடைக்கப் போகுது. மேல் அதிகாரிகிட்ட இருந்து பேரும் புகழும் சிறப்பா கிடைக்கிற அதே நேரத்தில, இன்னொரு விஷயம் என்னன்னா பார்த்தீங்கன்னா, உங்க கூட வேலை செய்றவங்ககிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அவங்களுக்கு உதவி செய்யலாம். இல்ல வந்து ஏதோ ஒரு வகையில உதவியா இருக்கிறதுனால உங்க பேரும் புகழும் அவர்களிடமும் பார்த்தீங்கன்னா, மேலும் பெருகுறதுக்கான வாய்ப்புகளும், சூழலும் இந்த கால நேரத்தில உங்களுக்கு அதிகமா இருக்கும். அதேபோல இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பற்றாக்குறையான நிலைமை பொன், பொருள் அதேபோல பணமா இருந்தாலும் வந்து ஒரு பற்றாக்குறையான நிலைமை காணப்பட்டிருக்கும். அந்த பற்றாக்குறையான நிலைமை வந்து இதற்கு மேல வந்து நீங்க போகுது. உங்களுக்கு வந்து எதிர்பார்த்தத விட அதிகமான செல்வ செழிப்பு கிடைக்கப் போகுது. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா, சிறு சிறு சண்டைகள் உருவாகியிருந்தாலும், அது எல்லாமே இப்ப நீங்க போகுது. உங்க குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன ஆகப் போகுதுன்னா, ஒரு சிறப்பான ஏற்றத்தை அடையப் போகுது. அதேபோல உங்க குடும்ப வாழ்க்கையிலும், உங்க குடும்பத்திலும் மகிழ்ச்சியான நிலை அப்படிங்கிறது பெரிதும் பெருகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து போக்குவரத்து சார்ந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நல்ல செய்திகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம வெளியூர் இல்ல வெளி மாநிலத்திற்கான பயணங்களையும் நீங்க வந்து இந்த கால நேரத்தில பண்ண போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதேபோல ஆன்மீக சுற்றுலா போறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கிறதுனால, நீங்க எத செஞ்சாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்திச்சுட்டு செயல்படுறது இந்த கால நேரத்தில ரொம்பவே நல்லது. எதுவுமே வந்து நீங்க அவசரப்பட்டு முடிவு எடுக்க வேண்டாம். நிறுத்தி நிதானமா எல்லாத்தையும் யோசிச்சு முடிவு செய்றப்போ, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தில நல்லது நடக்கிற நேரத்தில, இந்த நல்லது வந்து மேலும் பெருகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க மனசுல ஒரு தைரியமான சூழ்நிலை உருவாகப் போகுது. இதனால ஒட்டுமொத்தமா உங்க வாழ்க்கையில முன்னேற்றங்கள் வரப்போகுது. இது பார்த்தீங்கன்னா, இப்படி உங்க ராசி நட்சத்திர பலன்கள் இருக்கிற வேளையில, உங்களுக்கான மாத பலன்கள், வாராந்திர பலன்கள் இது பத்திலாம் நீங்க வந்து உடனுக்குடனே உண்மையாவும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இங்க சொல்றோம் இல்லையா, அந்த விஷயத்துல நீங்க வந்து பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நன்மையா இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு சில தடைகள் இருக்குன்னு சொன்னோமா, அதுக்கு தகுந்த மாரி நீங்க ஜாக்கிரதையாவும் பரிகாரங்கள் செஞ்சு இருக்கிறப்போ, உங்களுக்கான நல்வாழ்வு பெறுகிறதுக்காகவும், நலம் பெறுகிறதுக்காகவும், உங்க குடும்பத்துல மகிழ்ச்சியும், நம்பிக்கையும் பெறுகிறதுக்கான வாழ்த்துக்களை நம்ம சொல்லிக்கிறோம். இதோட இந்த காணொளிய நம்ம முடிச்சுக்கிறோம். நன்றி.